நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா நம்ம 2 பேரோட வாழ்க்கை சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சந்தானத்துடைய நடிப்பில் ஒரு தமிழ் காமெடி படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொன்னு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்களம் 1960 ஆரம்பிக்குது. நம்ம கதாநாயகன் இப்போ சின்ன பையனாக இருக்கிறாப்புல பானைகள்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காப்புல. வர்றவன்லாம் வியாக்கியானம் பேசுகிறானே தவிர எவனும் பானையை கரெக்டாக வாங்க மாட்டேங்கிறேன் இவர் சொன்ன ரேட்டுக்கு. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் லாயக்கப்படாது, மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போன இந்த கிராம மக்களுக்கெல்லாம் உள்ள கடவுள் பேரை சொல்லி நம்ம சம்பாரிச்சா தான் லாயக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடவுள் பேரை சொல்லியே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாப்புல படத்துடைய கதாநாயகன். ஆனால் அந்த ஊருக்கு திடுதுப்புன்னு ஒரு கட்டத்தில் போஸ்டிங் வாங்கிட்டு வர்ற ஒரு தாசில்தார் நம்ம கதாநாயகனே ஓரம் கட்டிட்டு இன்னும் பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல இது ஒரு காமெடி படம். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கலாம். என்னுடைய ஒப்பீனியனை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அதை நான் தெளிவாக சொல்லிட்டு உள்ளே போகிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே ஏப்பா இந்த ஊருக்குள்ளே சாமி இல்லைன்னு சுற்றி தெரிஞ்சு அந்த ராமசாமி அது நீ தானே அப்படிங்கிற அந்த டயலாக்கு எந்த அளவுக்கு சர்ச்சைக்குள்ளாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உண்மையாகவே அந்த ஒரு டயலாக் தான் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் மெட்டீரியலாகவே அமைஞ்சது. ஆனால் என்னதான் ஒரு காமெடி படமாக இருந்தால் கூட கடவுள் பெயரை சொல்லி சம்பாதிக்கிற கும்பல் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பேசின விதமாகட்டும், ஏன் இந்த மதமாற்றம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கூட ரொம்ப காமெடியாகவே கன்வே பண்ண விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸான விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரம்முன்னு அழுத்தி சொல்லாமல் போகிற போக்கிலே அப்படி ஜாலியாக சொல்லிட்டு போயிருக்காங்க பல விஷயங்களை. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த டீம் இந்த படத்தில் பண்ணியிருக்கு. கடவுள் பேரை சொல்லி சம்பாதிக்கக்கூடிய கதாநாயகனை 14 வருஷமாக அவர் பண்ணுற பித்தலாட்டத்தை இன்னமும் நம்பிக்கிட்டு தெரிகிற அந்த அப்பாவி ஊர் மக்கள், ஊருக்குள்ளே 2 பேர் பெரிய ஆளுங்க நாங்கள் தான் தெரியுமா அப்படின்னு உப்புக்கு சப்பானியாகவே சுற்றுற 2 கதாபாத்திரம். கதாநாயகனே ஓரம் கட்டிட்டு அவனை விட பெரிய லெவலில் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற தாசில்தாராக வரக்கூடிய அந்த வில்லன் கதாபாத்திரம். படத்தில் டூயட் சாங் இருக்குதோ இல்லையோ சார், கதாநாயகி கண்டிப்பாக இருக்கணும் பிகிலே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இலவச இனிப்பாக ஒரு கதாநாயகி அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி படத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மினிமமாக உள்ளே இருந்ததுன்னா ஒரு கேரண்டியாக ஒரு படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை தான் இந்த டீமு ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு சந்தானம் வழக்கம் போல் கொடுத்த கதாபாத்திரத்தை அவருடைய அந்த காமெடி டைமிங் டெலிவரி எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாரோ ஒரு சில இடங்களில் நீட்டாகவே அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அவர் போக லொல்லு சபா மாறன் ஆகட்டும் சேஷுவாகட்டும் 2 பேரும் அவங்களுடைய கிடைச்ச இடங்களில் ஒரு சில இடங்கள் அவங்களுமே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிழல்கள் ரவி கதாபாத்திரம் அந்த மாதிரி தான். அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமே. இதெல்லாம் போக ஜான் விஜயுடைய அந்த கதாபாத்திரமாகட்டும், ரவி மரியாவுடைய கதாபாத்திரமாகட்டும், எம்எஸ் பாஸ்கருடைய கதாபாத்திரமாகட்டும், கூல் சுரேஷுடைய கதாபாத்திரமாகட்டும், கதாநாயகியான மேகா ஆகாஷுடைய கதாபாத்திரமாகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுத்ததை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு நம்ம எப்பயுமே இட்டிஷ் பிரசாந்த் ப்ரோ நடித்த படங்களில் ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு. என்ன இருந்தாலும் நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபர் இன்றைக்கி வெள்ளித்திரையில் ஓரளவுக்கு பெருசாக அப்படியே கொஞ்சமாக சாதிச்சுக்கிட்டே வர்றாரு. இந்த படத்தில் அவருக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அந்த கொடுத்த கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயங்களை இட்டிஷ் பிரசாந்த் நல்லாவே பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு பேர் வேறு இருக்குது, அது படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவரும் நல்லாவே பண்ணியிருந்தார் கொடுத்த கதாபாத்திரத்தை. டெக்னிக்கல் சைட்லேயும் இந்த படத்துக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாரும் அவங்கவுங்க சைடில் இருந்து தேவையான விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கை பொறுத்தளவுக்கு என்னதான் காமெடி படமாக இருந்தால் கூட சுந்தர்சி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் காமெடி படமாகத்தான் இருக்கும். ஆனால் படத்துக்குள்ளே கண்டிப்பாக 4-5 பாட்டுகள் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன் அந்தளவுக்கே இவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் மியூசிக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஓகே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த கதையில் எல்லாமே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பல விஷயங்கள் இந்த கதையில் ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்று, இந்த கதையுடைய பேஸே காமெடி தான். ஆனால் எனக்கு காமெடி அப்படிங்கிறது ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் இந்த கதையில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி சந்தானத்துக்கும் லொல்லு சபா மாறனுக்கும் இடையிலான அந்த
காம்பினேஷன் சீன்ஸு குறிப்பாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதைக்களம் ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துல அது எல்லாமே ஒரு இடத்துல ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது நெல்கள் ரவி வந்து ஒரு கன்னிவெடியை போச்சு வச்சுட்டு அதன் கான்சிக்வன்சஸாக அடுத்தடுத்து பல கதாபாத்திரங்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்து அது என்னதான் கடைசியாக சம்பவமாகி போகுது அப்படிங்கிற ஒரு காமெடி சரவெடி சீன் ஒன்று இருக்குது. அந்த மொத்த போர்ஷனுமே சூப்பராக இருந்தது. அது டெஃபினட்டாக தேட்டரே தெரிக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மெட்டீரியல் அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில இடங்களை தவிர 2.5 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய இந்த படத்தில் பெருசாக பல இடங்களில் எனக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்துடைய கதைக்களம் முதல்ல 1960ங்கிற காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1974 அப்படிங்கிற கதைக்களத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு நகருது. ஆனால் இந்த பீரியட் ஃபேக்டர் அப்படிங்கிறது உண்மையாகவே இந்த கதைக்கு எந்த இடத்துல சாதகமாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ 2020 2023 கதைக்களம் நடக்குது சார் அப்படின்னு சித்தரிச்சிருந்தா கூட அதனால் என்ன பெரிய பாதகம் இந்த கதைக்கு வந்துட போகுது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. இதெல்லாம் தாண்டி பொதுவாகவே ஒரு கதைக்களம் அப்படின்னாலே ஹீரோ நல்லவராக இருப்பார், ஊருக்கு எல்லாத்துக்குமே தேவையான நல்ல விஷயங்களை தான் பண்ணுவாப்புல. இது எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லன் கதாபாத்திரம் உள்ள புகுத்தப்படும். அப்போ வில்லன் ஹீரோ பண்ணுற எல்லா விஷயத்தையும் முறியடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எப்படியாவது வில்லன் தோற்றுறணும் சார், நம்ம ஹீரோ ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு டிஃபால்ட்டாக வரும் இல்லையா? அது இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங்கு. காரணம் நம்ம ஹீரோவே ஒரு ஃப்ராடு பித்தலாட்டத்தனெல்லாம் பண்ணக்கூடிய நபர் தான். அதனால் எங்க 2 பேருமே ஏமாத்து வேலையை தான் பண்ண போகிறீங்க, இதில் நீ ஜெயிச்சா என்ன நான் ஜெயிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு படம் பார்க்கும்போது இருந்ததே தவிர எந்த காரணத்தை கொண்டும் அந்த தாசில்தார் அந்த வில்லன் கதாபாத்திரம் எப்படியாவது வந்து அதை டாமினேட் பண்ணி நம்ம ஹீரோ எங்கேயாவது வந்து பெருசாக ஸ்கோர் பண்ணிடணும், அவர் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரவே மாட்டேங்குது. இதெல்லாம் போக கதாநாயகியான மேகா ஆகாஷுடைய கதாபாத்திரமாகட்டும், இட்ஸ் பிரசாந்த் பிரதர் அவருக்கு ஒரு லவ்வர்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று காமிக்கப்படும், அந்த 2 கதாபாத்திரங்களாகட்டும், கூல் சுரேஷுடைய கதாபாத்திரமாகட்டும் அப்படின்னு சொல்லி எந்த கதாபாத்திரத்தையும் ப்ராப்பராக க்ளோஸ் அவுட் பண்ணவே கிடையாது. எந்த கதாபாத்திரத்துக்கும் அந்த ஃபினிஷிங்கிற அந்த டச்சே கொடுக்கவே கிடையாது. அப்படியே பாதியிலே அத்து விட்டாங்க எல்லா கதாபாத்திரத்தையும். இதுவும் ஒரு பிரச்சனை தான் இந்த கதைக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1974 நடக்கிறதாகத்தான் அந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆனால் அந்த படம் பார்த்து முடித்தவொடனே 74லேயே கூட இதை விட நல்ல தமிழ் படங்கள்லாம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. ஒரு விலைக்கு ஓடிடியில் பின்னாடி ரிலீஸ் ஆகும்போது ஃப்ரீயாக பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஒரு விலைக்கு உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடல் கானனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் இது. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.